கிடைக்காதாவே இருக்குது. சில பேர் கிடைக்கிறதாவே இருக்குது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் முதியோர் இல்லம் வந்திருக்கீங்க. எந்த வகையில பார்த்தாலும் என்னுடைய தகப்பனார் என் கூடவே இறந்தார், அவருக்கு கிடைச்சது இல்ல, நானா இருந்து கிடைச்சது இல்ல. சில பேர் கிடைக்கலன்றது தானே உண்மை. இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட யாருமே இல்லைன்னு தானே உண்மை. அது மாதிரி சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்க மாட்டுது. அந்த கிடைக்கப்படாது சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ்லாம் நீங்க சிறந்த சேவை செய்றீங்க, நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு அவார்டுனா இந்த சால்வையும் இந்த ஷீல்டும் சாதாரணமானது அல்ல. அது எல்லாருக்குமே கிடைப்பது இல்லை. சாதாரணமானது அல்ல, அது எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை. அதனால கிடைக்கிறவங்க அத்தனை பேருமே இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய சேவையை பங்காற்ற வேண்டும். இந்த மாதிரி அடிக்கடி அவார்டெல்லாம் வாங்கி உங்களுக்குள்ளே நீங்க மகிழ்ச்சிட வேண்டும். அதனால இவர் இன்று உங்களை பாராட்டினார் என்றால் முழு மனதோடு உங்களை இன்று பாராட்டினார். அந்த பாராட்டோடு இன்று நான் நல்ல நாளாக நம்மளை அமைச்சுக்கணும், சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அதனால இந்த அவார்டுக்குரிய மதிப்பை நான் மேம்படுத்த விரும்புகிறேன். நன்றி. இங்க பாருங்க, கேமரா பாருங்க. ஒரு நிமிஷம். பத்திரிகையின் ஆசிரியருமான இங்கு நடைபெறுகின்ற விழாவிற்கு கதாநாயகனாகவும் விளங்குகின்ற தாமோ தர்மராஜ் அவர்களே, அரசு வழக்கறிஞர்களை இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் மற்றும் விழாவிற்கு வருகின்ற அனைவர்களுக்கும் முதியோர்களுக்கும் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தாய் தகப்பனை யாரு பெற்ற புள்ளிய மகளை சரி மதிச்சு கடவுளாக வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே உயர்வு தான். தாய் தகப்பனை என்னைக்கு வணங்கி அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க மறையிற வரைக்கும் கூட இருந்து சகாக்கள் செய்யும் பொழுது வானலாவி. அதற்கு உதாரணம் எம்ஜிஆர், காமராஜர், இப்படி உயர்ந்தவர்கள் யாரும் கணக்கு பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் மதிச்சிருப்பாங்க. நான் பல நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் பொழுது பல நினைவுகளை வைத்துக் கொள்ளேன். ஆசிரியர் தர்மராஜ் அவர்கள் ஒரு சின்ன சச்சரவு பல வருஷங்களுக்கு, அவர் எனக்கு 2-3 வருஷமா நட்பாயிட்டார். நான் அவர் சில போது விவாதம் பண்றாரு, நாங்க 2 பேரும் போன்ல. ஆனா இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. இப்பதான் அவர் நேரில் சந்திக்கிறேன். எனக்கு அது சூடா வரும். அப்புறம் இன்னைக்கு அவர் என்னுடைய பாலிய சின்ன ஒரு நெருக்கமானவர் ஆயிட்டார். என்னுடைய ராசி எப்படின்னு கேட்டா, யார் என் கூட சண்டை போட்டு விவாதங்களை முக்கியமான விஷயம் பேசுறாங்களோ அவங்களுக்கு நெருக்கமாயிருவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த தர்மஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் சிறப்பிக்க வந்துள்ள உடன் பணியாற்றுகள் அனைவருக்கும் எம்ஜிஆர் மக்களுக்கு சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் இங்க பாருங்க, கேமராவை பாருங்க. நான் இங்க பாருங்க, கேமராவை பாருங்க. வணங்குகிறேன். இந்த தொண்டானது நல்லார் ஒருவர் இருப்பின் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார்கள். அது போல தர்மராஜ் ஐயா போல பேரு சிறந்தவர் இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னாரு, நான் எங்கள் அப்பாவை என் கூடயே இருந்தா செத்தாருன்னாரு. ஆனால் அவங்க அப்பா நல்ல புண்ணியமான பிள்ளையை பத்திருக்கிறாரு. அது கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுயா. இப்போ நான்லாம் கஷ்டப்பட்டு 5 வருஷம் தவம் கடந்து பிள்ளைய பெற்றேன். கடைசியில் என்னாச்சு, நான் என் குடும்பத்தை பார்க்கவே சரியா இருக்கு டாடி, அதனால உங்களுக்கு நான் விட்டுறேன் அப்படின்ட்டான். சரி, அடுத்த வருஷம் இதை நான் நினைப்பேன், ஒரு தகப்பான ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு துன்பம் அவளுக்கு வரும்போது தான் தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு தாயாகப்பட்டவள் நினைக்க மாட்டான், எனக்கு வந்த துன்பம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அதனாலதான் தாயை தாய்நாடு தாய் ஊழி என்று கூறுகிறோம். இந்த தருணத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. உங்களுடைய டைம் எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்காக ஒரு முதியோர் நோக்கம் இல்லாத ஒரு தாயை தப்பு மாதிரி எங்க பிள்ளைங்க மாதிரி, அதனால ரொம்ப நன்றி சொல்றோம். இந்த மாதிரி நீங்க எல்லாரும் வர்றது தான் எங்களுக்கு சந்தோஷம். இது முதியோர் இல்ல உங்க குடும்பம், இது அதான் நம்ம வீடு. நம்ம
நம்ம வீடு இது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க வந்து இங்க வந்து அன்னதானம், துணிமணிங்க எல்லாம் இந்த சண்டே வந்து நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணலாம் வீட்டுல, ஃபேமிலி டே. ஓகேவா? அதனால உங்களுக்கு எங்க டீமுக்கும் தர்மராஜ் ஐயாவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. God bless you. அவருக்கும் நாங்க எங்களுடைய தனி ஜபத்துல நாங்க வேண்டிட்டோம். எல்லாம் ஆண்டவர் நல்ல உங்களை இறைவன் உங்களை எல்லாமோட வாழ்த்துவார். ஓகேவா? God bless you. ஆனா இதுக்கென்று வரக்கூடாது. நீங்க ஃபேமிலியோட கூட வந்து எங்க சண்டை புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு சார் சொன்னார், சுந்தரராஜே அவர் சொன்னாரு, இதுதான் ஃபர்ஸ்டா நீங்க வந்தது, அவர் வந்தது. ஆனா இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. மோஸ்ட் வெல்கம். வேலப்பன் சவுடி கேட் ஓபன் த டோர். நான் வந்து உங்களை பார்த்து பேச முடியாது, என்னுடைய கண்ணு பிளைண்டா இருக்குது. அதனால அதை நம்பிக்கை உண்டு.